முதல்ல போயிருக்கலாம். இதே இந்த சுச்சுவேஷன் கிங் டேவிட் கிட்ட விட்டுருந்தா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பான். சரி. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, இங்க வந்து இப்ப now he meets Jesus Christ. விட மாட்டேன்றான், போராடுறான், தேவனோடு போராடி மேற்கொண்டான். இது ஒன்று இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் என்னை ஆசீர்வதிங்க, அப்போ தான் போக விடுவேன். என்னை ஆசீர்வதித்தாருடைய போக விட மாட்டேன். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பார்த்தீங்களா, என்னை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தை விரும்பினான். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டான், இவ்வளோ ஏமாத்து வேலை எல்லாமே பண்ணான். அது அவருக்கு தெரியும். என்னை போக விடுன்றாரு. இப்ப என்ன ஆசீர்வதிங்கன்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். பேர் என்ன? யாக்கோபே, உன் பேர் என்ன? இங்கேதான் உண்மையே சொல்றான். ஏனென்றால் சொல்லிருக்கலாம், வேற பேரை சொல்லிருக்கலாம். யாக்கோபுன்னா ஏமாத்துறவன். அவங்க அம்மா பேர் வச்சிருக்கான் பாருங்க, எப்படி யாக்கோபுன்னு வச்சிருக்கான். உன் பேர் என்னன்னு கேட்டேன், யாக்கோபுன்றான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இப்ப கர்த்தர் தான் பேரை மாத்துறாரு. கர்த்தர் தான் பேரை மாத்துறாரு. இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நிறைய பேர் இஸ்ரேல்ன்ற பேரை கேட்டவன பிடிக்காது. அவங்க என்னமோ இப்பதான் வந்துட்டாங்க ஒரு புது ஜனங்கன்னு. ஏன்னா அவங்க வெற்றிகரமா வாழுகிற ஜனங்கள். நம்மளுக்கு வெற்றிகரமா வாழ தெரியலன்னா நம்ம முட்டாளுங்க. கர்த்தர் தான் அந்த பேரை வச்சார் அவங்களுக்கு. அவன் யாக்கோபுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அவன் ஏமாத்திரக்காரன் தான். ஆனாலும் கர்த்தர் அவன் பேரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். நல்ல பேர். பெரியமானவர்களை நல்லா கவனித்துக்கணுங்க. கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார்? கர்த்தருடைய அழைப்பு என்னது? உங்கள் பேரை எப்படி அழைக்கிறார்? ஜென்ரலாக எல்லாருக்கும் மகனே மகளேன்னு சொல்லி அழைப்பார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என்னை போக முடியாதுன்றான். என்னை ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஏசானால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அவ்வளோ தூரம் ப்ரெசண்ட்டுலாம் கொடுத்துருக்க வேண்டாம், லஞ்செல்லாம் கொடுத்துருக்க வேண்டாம். தேவ ஜனமே நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை ஹேண்டில் பண்ண வைக்கிறாரு. இந்த வேத வசனத்தை ஏன் அடிக்கடி வாசிங்கன்னு சொல்றோம்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், எப்படி நம்ம முன்னேற முடியும்னு சொல்லிட்டு. அதாவது இந்த உலகத்துல நம்ம அனுப்பிச்சதுக்கு நோக்கம், கர்த்தருடைய நோக்கம், பர்பஸ். அந்த பர்பஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பர்பஸை கண்டுபிடிச்சி அந்த பர்பஸின் படி நம்ம வாழ்ந்தோம்னா வெற்றிகரமா செய்வோம். ஏமாறக்கூடாது. நம்ம பிளான் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணும்போது தப்பா பிளான் பண்ணுவோம். தேவனாகி கர்த்தர் நம்மளுக்கு பிளான் பண்ணி வைத்திருக்கிற அந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வெற்றிகரமாக ஜெயிப்போம். இப்போ ஆக்சுவலாக ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது பேப்பர் லீக் ஆச்சான்னு கேட்பாங்க. அதுதான், பேப்பரே லீக் ஆக வேணாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு வர பார்த்தீங்கன்னா அவன் பேப்பர் லீக் ஆகுதா இதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கும் தான் வேலையை படிச்சுட்டு போயிடுவான். அங்கே போயிட்டு உட்காந்து தனக்கு கர்த்தர் வைத்த பாதையில் நடந்து போயிடுவான். அவன் வெற்றிகரமாக ஜெயிப்பான். நல்ல தேவ ஜனமே, இதை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் பர்பஸை நீங்கள் தான் உணரணும்.
கர்த்தர்ட்ட பேசி, ஆண்டவரே என்னை குறித்ததான உங்களோட நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் தன்னுடைய சித்தத்தை இதுதான் நான் அவனுக்கு வச்சிருக்கேன்னு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது அதன்படி நம்ம வாழ்ந்துக்கலாம். இன்னைக்கு உலகம் எப்படி போயிடுச்சுன்னா கர்த்தர் பேரே சாயக்கூடாது. நம்ம பாட்டுக்கு எப்படி வாழ்ந்துக்கலாம், நான் இஷ்டம் போல என் வாழ்க்கையை வாழ்வேன், நான் எப்படி வேணா வாழ்வேன். சில பேர் சொல்லுவாங்க ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கர்த்தர் இதுக்காக படைத்தட்டு நம்ம இல்லை. கர்த்தர் இறக்கமுள்ளவர். உடனே சொல்றது ஏமாத்தி கொள்ளாதீங்க. யோசனை பண்ணுங்க. யாக்கோபு கடைசியாக சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவர்கிட்ட போய், என்னை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்தார். அங்கே வசனம் படித்தோம், எனக்கு கூப்பிடுகையில் நீர் கேட்டீர். அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபித்து முடிப்போம். தாப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதை தாவீதோட வாழ்க்கை வரலாறையும் அதுவும் பார்க்கத்தோம். தாவீது உங்க மேல் வைத்திருந்த நம்பிக்கை மாதிரி இவன் வைக்கல. இது முதல் பாடம் எங்களுக்கு. கர்த்தாவே, எப்பொழுது நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்க, வெற்றியோடு ஜீவிக்க நீர் எங்களோடு இருக்க. அவன் கேட்டானே யாக்கோபு, அது மாதிரி என்னை ஆசீர்வாதத்தாருடைய நான் உண்மை போக விட மாட்டேன்னு. அது ஒன்றே கெட்டிமா ஒழுங்க சொன்னான். கர்த்தர் தேவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீர். அவன் பெயரையும் மாற்றினீர். யாக்கோபு என்ற பெயரை எடுத்து இஸ்ரவேல் என்ற பெயரை வைத்தீர். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.